நாட்டின் 18வது நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற்று முடிவடைந்தது. இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தம் 292 இடங்களை மக்களவை தொகுதிகளை கைப்பற்றியது. எனினும் பாஜகவால் 272 என்ற தனிப்பெரும்பான்மை எண்ணிக்கையை பெற முடியவில்லை. அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக மட்டும் 240 தொகுதிகளை வசப்படுத்தியுள்ளது. இதனால் கூட்டணி அமைத்தே ஆட்சியமைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடங்களில் போட்டியிட்டது. கடந்த முறையைப் போலவே இந்த முறையும் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தை கட்சி வெற்றி பெற்றுள்ளது. கடந்த முறை திருமாவளவன் மட்டும் பானை சின்னத்தில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை அவரும் ரவிக்குமாரும் பானை சின்னத்தில் களம் கண்டிருந்தனர். கடந்த முறை 3200 வாக்குகள் வித்தியாசத்தில் சிதம்பரம் தொகுதியில் வெற்றியை பதிவு செய்த திருமாவளவன் இந்த தேர்தலில் 5,05,084 வாக்குகள் பெற்று சுமார் 1,03,554 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவின் சந்திரகாசனை தோற்கடித்தார். விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமார் 4,77,033 வாக்குகள் பெற்று 70,703 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றியை தக்கவைத்தார். 2 தொகுதிகளில் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வென்றதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றுள்ளது.